ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தமாக ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கிருபை இருந்தனால தான் நம்ம இந்த நேரத்தில் கூடி வந்து அவரை ஆராதிச்சுட்டு இருக்கோம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஒரு சத்தமாக இன்னொரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். இந்த 3 நாட்களும் நம்ம 3 காரியத்தை குறித்து ஆராதிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் 3 நாளைக்கும் ஆண்டவரே நான் எதை குறித்து ஆராதிக்கணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்டப்போ ஆண்டவர் 3 காரியத்தை எனக்கு தெரியப்படுத்தினார். ஒவ்வொன்றா நான் ஒவ்வொரு நாளைக்கும் நான் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம எதை குறித்து ஆராதிக்க போகிறோம்னா நம்மளுடைய பலவீனத்தில் அவர் கொடுக்கிற பலன், நம்மளுடைய பலவீனத்தில் கர்த்தர் கொடுக்கிற பலன். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறேன்? நான் பலவீனமாக இருந்த அநேக நேரத்தில், நான் பலவீனமாக இருந்த அநேக காலங்களில் கர்த்தருடைய பலன் மாத்திரம்தான் என்னை நிரப்பினதுன்னு சொல்கிறவங்க மட்டும் கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். அவருடைய கிருபை நம்மளை நிரப்பற்றும். மத்தேயு 28வது அதிகாரம் 2வது வசனத்தில் ஆண்டவரை சிறுவேளை அரைஞ்ச பிற்பாடு தேவ தூதர் அந்த கல்லை புரட்டினார். வேதம் சொல்லுது, யாராலையும் புரட்ட முடியாத ஒரு கல்லை அந்த தேவ தூதர் புரட்டி வைத்தார். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற புரட்ட முடியாத கற்கள், பலவீனமோ உலகத்தின் காரியமோ எதுவாக இருக்கட்டும், இன்னைக்கு கர்த்தர் அதுக்கு ஒரு பலனை கொடுப்பார். மத்தேயு 27வது அதிகாரம் 18வது வசனத்தில் ஆண்டவரை சிலுவையில் அரைஞ்சப்போ ஒருத்தர் ஓடி போய் கடற்காலானை கொடுத்தார். அது எதுக்குன்னா வேதம் சொல்லுது, அது ஒரு மெடிசன் மாதிரி. நம்மளுடைய பலவீனத்தில் கசப்பை மாற்றி அது நமக்கு ஒரு கொடுக்குற ஒரு பலன் தான் அந்த கடற்காலான்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு ஆண்டவர் 2 காரியத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். ஒன்று, கற்களை புரட்ட போகிறார். 2வது, அந்த கற்களை புரட்டுகிறதற்கான பலத்தை கொடுக்க போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். சத்தம் வரலையே, ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். சில பாடல்களை பாடி ஆராதிக்க போகிறோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். லூக்கா 23வது அதிகாரத்தை வாசித்து பாருங்க. ஆண்டவரை சிலுவையில் அறையும் போது அங்கே 2 பேர் கூட அறையிறாங்க. யாரு? சத்தம் வரல. கல்லர்களை அறையிறாங்க. லூக்கா 23வது அதிகாரத்தில் நிறைய இடத்துல ஒரு வார்த்தை சொல்லியிருக்கும். என்னன்னா, ரட்சிப்பு ரட்சிப்பு ரட்சிப்புன்னு அநேக வார்த்தை சொல்லியிருக்கும். என்னன்னா, ஆண்டவர் எல்லாரும் பரியாசம் பண்ணுவாங்க. நீ ஆண்டவனானால், நீ உண்மையான கடவுளானா உன்னை நீயே ரட்சித்துக்கொள். எலியாவை நோக்கி கூப்பிட, அவர் உன்னை ரட்சிக்கட்டும்னு சொல்லி அநேக வார்த்தைகள் ரட்சிப்பு ரட்சிப்புன்னு வரும். அங்கே உண்மையாக யார் ரட்சிக்கப்பட்டாங்க தெரியுமா? ஆண்டவர் சமூகத்தில் கல்லனா இருந்தவன் தான். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். ஏன் தெரியுமா? உன்னதருடைய மறைவில் வந்து தஞ்சமாட்டான். உன்னதருடைய மறைவு. இன்றைக்கு அந்த உன்னதமானவருடைய மறைவில் வந்தனால தான் இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்துருக்கிறாரு. பக்கத்தில் கையை கொடுத்து ரட்சிப்பு சொல்லுங்க பார்ப்போம். ரட்சிப்பை கொஞ்சம் சிரிப்போட தான் சொல்லுங்களேன். ரட்சிப்பு. ஆமென். ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். பாடலாமா? முதல் பாடல், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். கையை தட்டணும். சத்தமா உங்க சத்தம் தான், கை தட்டுற சத்தம் அதிகமா இருக்கணும். உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டைகளில், அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவாராமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலம், தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் இரவின் பயங்கரத்திற்கும்
அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 10,000 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் என்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாவரமே. ஆமென். அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாவரமே. அவர் சேட்டைகள் அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் எனக்கு அடைக்கலம். தேவனின் அடைக்கலமே. ஒரு பொல்லாப்பு முனை சேர்வோ, ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாமலை காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாமலை காத்திடுவார். நல்ல கையை தட்டி அவர் சேட்டைகள். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் உன் மூடுவார். வழிகள் எல்லாம் உன் வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். சத்தமாய் அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டைகள் அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நல்ல கையை தட்டி சத்தமாய் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரின் உன்னதமானவரே, உயர் மறைவிலிருக்கிறவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே. கடைசியாய் அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இன்னும் ஒரு முறை சத்தமாய் அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். நல்ல கையை தட்டி சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்ல நல்ல கரங்களை தட்டி அவருடைய செட்டை நிழல் இருந்தனால தான் நம்ம இங்கே உட்காந்துருக்கோம். பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிங்களா ஒரு நிமிஷம். அவருடைய செட்டை நிழல்ல நம்ம இருக்கிறோம். சொல்லுங்க ஆமென். பக்கத்தில் இருக்கவங்களை நம்ம வந்து கண்டுக்காம விட்டுறவே கூடாது. எத்தனை பேர் இந்த டிவி பார்க்குற பழக்கம் இருக்குது? யார் வீட்லேயும் டிவி இல்லை அப்படிதானே? சரி இருக்கட்டும். போன வருஷம் எங்கள் அக்கா வந்திருந்தப்போ நாங்கள் ஒரு கடைக்கு துணி எடுக்க போயிருந்தோம் ஃபேமிலியாக. ஜென் செஷன் விமன் செஷன் எல்லாமே இருக்கும்ல. ஜென் செஷன் போயிருந்தோம். ஃபார்மல்ஸ் இல்லை, அவ்வளோதான். இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் தான். உண்மையாக சொல்கிறேன், வெறும் 25 நிமிஷம் தான் ஆச்சு எங்கள் 2 பேர்த்துக்கும். அதுக்கு மேலே இந்த விமன் செஷன் ஒன்று போனோம். இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லாம் ஒரு வார்த்தை ஒன்று எழுதி போட்டிருப்பாங்க ரெட் கலரில். என்ன எழுதி போட்டிருப்பாங்க? அபாயம். ஒவ்வொரு தடவை எனக்கு அந்த வார்த்தையை பார்க்கும்போது அந்த ஞாபகம் தான். ஒரு உள்ளே போய் பார்க்குறேன், லைனாக சேரு, லைனாக அதில் ஆண்கள் வந்து உட்காந்து மொபைல் நோண்டிகிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நேரமாக யாரும் எந்திரிக்கவே இல்லை. யாராச்சும் எந்திரிச்சாங்கன்னா அந்த கடையில் இருந்து யாராச்சும் வந்து, சார் யூ வாண்ட் டீ, சார் யூ வாண்ட் எனிதிங் எல்ஸ் சார். உண்மைக்கும் இப்படிதான் விசாரிச்சுட்டு இருந்தாங்க. என்னன்னு பார்த்தா அந்த கடையில் ஒய்ஃபை ஃப்ரீ. அது எந்த இடத்துல? விமன் செஷனில் மட்டும் ஒய்ஃபை ஃப்ரீ, ஸ்நாக்ஸ் ஃப்ரீ. ஏன் தெரியுமா? ஏன்னா உங்களுடைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வெளியவே போயிடக்கூடாது. எங்கள் வீட்டம்மாவை போய் டிஸ்டர்ப் பண்ணி வியாபாரத்துக்கு எடுத்துட்டேன்னா, அதனால் பக்கத்தில் இருக்கவங்களை டிஸ்ட்ராக்டே ஆக விட்டுறக்கூடாது. திரும்ப ஒரு கையை பிடிச்சி சொல்லுங்களேன்.
ஆண்டவருடைய உன்னதமான மறைவில் இருக்கிறோம். சொல்லுங்களேன், ஆண்டவரை பத்தி தானே சொல்றோம். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறோம். ஆமென். லூக்கா 7வது அதிகாரத்தில் வாசிச்சோம்னா, அந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்க. ஒரு பாவமான ஒரு ஸ்திரீ ஒன்று உண்டு. நல்லா கவனிங்க. அந்த ஸ்திரீ ஆண்டவர் இடத்துல போறாங்க. ஆண்டவருடைய பாதத்தில் தைலத்தை எடுத்து பூசி கண்ணீரால் அங்கே சிந்தி தன்னுடைய கூந்தலால் அதை துடைக்கிறாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 2வது காரியம், ஒரு விபச்சார ஸ்திரீயை ஆண்டவர் இடத்துல கொண்டு போறாங்க. இந்த 2 பேர்த்துக்கு என்ன ஒரு ஒற்றுமைன்னா, நல்லா கவனிங்க, 2 பேரும் ஆண்டவர் பக்கத்தில் போகும்போது தான் பாவத்தை உணர்றாங்க. அவங்க பாவம் பண்ணப்போ அது அவங்களுக்கு பெருசா தெரியல. எப்போ சிலுவைக்கு நேரம் அவங்க நடக்கிறாங்களோ, அந்த 2 பேர்த்துடைய வாழ்க்கையில எப்ப தேவ சமூகத்தை தேடி ஓடினாங்களோ, அப்பதான் பாவ உணர்வை குறித்ததான ஞானம் வெளிப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு நம்மளுடைய இருதயம் ஏன் கடினப்படுதுன்னா, ஏன் பாவத்தை உணராம இருக்குன்னா, தேவனுடைய சிலுவையை என்னுடைய இருதயம் பார்ப்பதில்லை. இன்னைக்கு அநேகர் ஏன் பாவத்தை குறித்ததான வெளிப்பாடு இல்லாம இருக்கும்னா, அவர் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிட்டாரு தான், உண்மைதான். ஆனா தேவ சமூகத்துல நெருங்குற வரைக்கும் என் பாவம் எனக்கு உணர்த்தப்படாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உண்மையா? இன்றைக்கு உங்களுடைய பாவமான இருதயம் ஈசோப்பினால் ஆண்டவர் கழுவுவார். ஆனால் ஒரு புதிய உடன்படிக்கைக்குள்ளாக ஆண்டவர் நடத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம், கைகளை உயர்த்தி. 2வது பாடலை பாட போகிறோம். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே. நல்லா கையை தட்டிடணும். கையை கொண்டு சும்மா போகவே கூடாது. ஆமென். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதரை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் சத்தமா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதரை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எல்லாம் கையை ஊட்டி சொல்லாமா? எந்த நேசுவே, எந்த நேசுவே, சத்தமா. எந்த நேசுவே, எந்த நேசுவே, என்ன நேசுவே, எந்த நேசுவே, எந்த நேசுவே, எந்த நேசுவே, எந்த நேசுவே. தங்கத்தை கேட்கலையே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. உணர்ந்து சொல்லுங்களேன். நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. கையை உயர்த்தலாமா? எந்த நேசுவே, எந்த நேசுவே, எந்த நேசுவே, எந்த நேசுவே, என்ன நேசு? எந்த நேசுவே, எந்த நேசுவே, எந்த நேசுவே, எந்த நேசுவே. தாய் உன்னை மறந்தாலும், தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும்,
பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். ரெண்டு கையை உயர்த்தி எந்த இயேசுவே, நல்ல ரெண்டு கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். நீரே என் தேவன், நீரே என்னுடைய வெளிச்சம். இயேசுவே, எந்த இயேசுவே, இந்த இயேசு. எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே. பாவங்கள் போக்க, பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே, பூலோகம் வந்தாரையா, மனிதரை மீட்கவே, பரலோகம் சேர்க்கவே, சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் கையை தட்டி பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே, பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே, பரலோகம் சேர்க்கவே, சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. உண்மையா உணர்ந்து சொல்லுங்க. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கையை உயர்த்தி எந்த இயேசுவே, 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 எந்த இயேசுவே. நல்ல கையை தட்டி அப்பாவுக்கு கண்ணீரான வேலையில என் கண்ணீரை தொடச்சிங்களே அப்பா, உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. லூக்கா அதே 7வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசித்து பாருங்க. சீசர்கள் எல்லாம் படகுல போகும் பொழுது பெரிய காற்று அடிக்குது, புயல் அடிக்குது. ஆண்டவரை எழுப்பி கேட்குறாங்க, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையான்னு சொல்லி. ஆண்டவருடைய பலன் எப்போ வெளிப்படும்னா, ஆண்டவருடைய கிரியை எப்போ வெளிப்படும்னா ஸ்டார்டிங்கில் வெளிப்படாது. இன்னைக்கு யாரோ ஒருவர் இந்த இடத்துல ஒரு அற்பமான ஆரம்பத்தோடு வந்து உட்காந்து, ஆண்டவரே என் வாழ்க்கை அற்பமாக இருக்குதே என்று கண்ணீரோடு ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கம்மா. ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய மகிமை நீ ஆரம்பத்தில் பார்க்க மாட்டேன், என் மகிமையை நீ ஆரம்பத்தில் பார்க்க மாட்டேன், முடிவிலே அதை விளங்க பண்ணுவேன். ஆரம்பம் உன்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு அற்பமாக இருக்கலாம். ஒருவேளை சீசர்கள் பதறினது போல உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் இன்றைக்கு ஒரு கவலையோட தேவ சமூகத்தில் வந்திருக்கலாம். ஆனால் அம்மா ஐயா உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன், கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன். கையை உயர்த்து ஒரு ஆமென் சொல்லுங்க அப்பா. அந்த தெய்வம் உங்களை ஒரு நாளும் கைவிடாது. மத்தேயு 16வது அதிகாரம் 18வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இந்த கல்லின் மேலே சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதில் மேற்கொள்ளாது. ஆண்டவருடைய திட்டம் உன் மேல கட்டப்பட்டுச்சுன்னா இந்த உலகம் உன்னை மேற்கொள்ளாது. ஆண்டவருடைய தரிசனம் உன் மேல இருக்குன்னா இந்த உலகம் உன்னை மேற்கொள்ளாது. ஆண்டவருடைய விஷன் உன் மேல இருக்குன்னா இந்த உலகம் உன்னை மேற்கொள்ளாது. நல்லா கையை தட்டி அப்பாவுக்கு ஒரு மகிமை. அப்பா உங்களுடைய ஆணி பாய்ந்த கரங்களை நினைக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா கரங்களை உயர்த்தி சொல்றீங்களா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. ஒரு முறை கண்ணீரை கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்த நேசுவே, எந்த நேசுவே, எந்த நேசுவே, எந்த நேசுவே,
இன்றைக்கு நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் வந்தாலும் சரி, ஆண்டவர் எப்படி கடலையும் காற்றையும் பார்த்து சொன்னாரோ, இறையாதே அமைதலா இருன்னு சொன்னாரோ, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில எழும்ப முடியாத காரியத்தை பார்த்து ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, இறையாதே, இந்த எல்லைக்கு மீறி என் மகளையும் தொடாதே. கரங்களை தட்ட மாட்டீங்களா? ஆண்டவருக்கு வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க வேணாமா? அடுத்த பாடலை பாட போகிறோம். இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. கை தட்டுற சத்தம் வரலையே. கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. சத்தமா. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஒரு முறை சத்தமா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகள், உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. சத்தமாய். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. தூயவரே, தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. கையோட்டி சொல்லமா. ஆராதனை, ஆராதனை அப்பா, எங்களுடைய ஆராதனை உமக்கே, எங்களுடைய வாழ்க்கை உமக்கே, எங்களுடைய ஆதி அந்தம் எல்லாம் உம்மையே சேர்மையா. ஆராதனை உமக்கே. ஒரு முறை சத்தமாய். ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. என் பலவீன நேரம், எந்த பலவீன கையை தட்டி சத்தமா, என் பலவீனங்கள் மாறட்டும், எனக்காக கட்டியிருந்த கட்டுகள் உடைக்கப்படட்டும். எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா, என் பலனாடி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா, என் பலனாடி, எதற்கும் பயமில்லையே. ஒரு முறை கூட கையை. ஆராதனை உமக்கே, எப்பொழுதும் உமக்கு மாத்திரம். ஆராதனை ஒருவருக்கு மாத்திரமே என்னுடைய ஆராதனை. ஆராதனை ஒருவருக்கு மாத்திரமே என்னுடைய ஆராதனை. ஆராதனை உமக்கே. சத்தமா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இந்த கூடாரத்தின் மத்தியில வந்து இறங்கட்டும் ஆவியானவரே. உமக்கே, ஆராதனை உமக்கே. இன்னும் ஒரு முறை ஆராதனை. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லாம் நல்லா கரங்களை தட்டி அப்பாவுக்கு என்னுடைய துதி கன மகிமை எல்லாம் உமக்கே ஆண்டவர். எல்லாரும் கொஞ்ச நேரம் எந்திரிச்சு நின்று ஆண்டவர் ஆராதிக்கலாம். எல்லாரும் கொஞ்ச நேரம் இருக்கிற இடங்களை எழுந்து நின்று ஆண்டவருடைய பிரசன்னத்தை, ஆண்டவருடைய வார்த்தையை, ஆண்டவரை நம்ம துதிச்சோம். எல்லாருடைய கண்களும் மூடப்படட்டும், எல்லாருடைய கண்களும் மூடப்படட்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. எரேமியா 30வது அதிகாரம் 18வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நான் யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பி
அவனுக்கு நான் இரக்கம் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாருடைய கண்களும் மூடப்படட்டும். இது வேடிக்கை பார்க்கிற நேரம் அல்ல. எல்லாருடைய உதட்டின் ஸ்தோத்திர பலிகளும் எழும்பட்டும். எல்லாருடைய நாவின் உற்சாக பலிகளும் எழும்பட்டும். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் வாஞ்சித்து வரவேற்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் வாஞ்சித்து வரவேற்கிறோம் ஐயா. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னவரே, இங்க ஒரு தாகத்தோடு ஒரு ஏக்கத்தோடு ஆத்துமாக்கள் வந்திருக்கும். ஆனால் ஐயா, உம்முடைய வல்லமையின் கரத்தினால் அவர்கள் இந்த நேரத்திலும் நிரப்பும் ஐயா. உம்மிடத்துல வர ஒருவரையும் நீர் வெறுமையோடு அனுப்புவதே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்பா, எங்களை நிரப்பும். ஒரு வாய்களை திறந்து கேளுங்க. ஐயா, என்னை நிரப்பும் ஐயா. உம்முடைய வார்த்தையினால் என்னை நிரப்பும் அப்பா. வேதம் சொல்லுது, மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, ஆண்டவருடைய வாயிலிருந்து பிறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைக்கிறான் என்று. அப்பா, உம்முடைய வார்த்தை எங்களை பிழை பூட்டட்டும் ஐயா. உலர்ந்து போன இருதயங்களை இன்றைக்கு பிழை பூட்டட்டும். உலர்ந்து போன வாழ்க்கை இன்றைய பிழை பூட்டட்டும் ஐயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. சர்வ வல்லவரே, கணத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, நான் ஆதியும் அந்தமுமான தேவன், நானே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பரிசுத்த ஆவியானவர். அப்பா, உம்முடைய கண்கள் நீதிமான்களின் மேல் உள்ளாவுகிற கண்களாயிருக்கிறதே ஆவியானவரே. இதோ பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உன் கட்டுகளை இன்றைக்கு நான் உடைக்கிறேன். 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 வெறுமையோடு வெறுக்கையோடு நீ திரும்புவதல்ல. என் வார்த்தையை நினைப்பூட்டுகிறார் ஆண்டவர். உங்களுடைய வாழ்க்கையில கொடுத்த அநேகருடைய உடன்படிக்கையை இந்த நேரத்திலும் நினைப்பூட்டிக் கொண்டு இருக்கிறார். என் மகளே, நான் உனக்கு சொன்ன உடன்படிக்கையை நான் நிறைவேற்றுவேன். வேதம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒழிந்தாலும் அவருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போவதில்லை. ஒரு நாளும் ஒழிந்து போவதில்லை. இன்றைக்கு அதே வார்த்தை சொல்லுகிறது, உலர்ந்து போனவனுடைய வாழ்க்கையை, உலர்ந்து போனவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் இன்றைக்கு புதிய பலத்தோடு கரங்களை தட்டி புதிய பலன் கழுகுகளை போல சட்டைகளை அடிக்கிற புதிய பலத்தோடு இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த மைதானத்தில் ஒவ்வொருவராய் நிரப்புவதற்கு நன்றி அப்பா. ஓ, உம்முடைய வார்த்தைக்கு நன்றி ஐயா. உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசி. கையோட்டி சொல்லாமா? நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்பா, நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். இன்னும் ஒரு முறை, நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். அப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆவியானவரே. நாங்கள் சோர்ந்த நேரத்தில் பலன் தருகிறவரே, உம்முடைய அபிஷேகத்தின் மலை அப்பா, பலவீனத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் வந்து தங்கட்டும் ஐயா. உமக்கு நன்றி ஐயா. நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமா பாடும். நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமா. கையை வைத்து சொல்லாமா? அல்லேலூயா. எல்லாருடைய நாவுகளும் சொல்லட்டும், அல்லேலூயா. ஒரு முறை கூட அல்லேலூயா, அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும்.
காளையும் மாளையும் அல்லேலூயா நான் விடும் சுவாசமே அல்லேலூயா காளையும் மாளையும் அல்லேலூயா நான் விடும் சுவாசமே அல்லேலூயா நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும் நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமா கையை உயர்த்தி அல்லேலூயா 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 கடைசியாய் ஒரு முறை அல்லேலூயா அல்லேலூயா தகப்பனே உம்மை துதிக்கிறோம் ஆவியானவரே. நீர் எங்கள் மத்தியில வந்து உம்முடைய பிரசன்னத்தை மழை போல பெய்ய பண்ணினதற்காக நன்றி. எங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய கரத்துல தாழ்த்தி ஒப்புக்கொடும். நீரே ஆளுகை செய்து மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஐயா.